வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவிஸ் பற்றி. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டிவி வச்சுருக்காங்க. அதாவது எல்இடி டிவின்னு சொல்கிறாங்க, எல்சிடின்னு சொல்கிறாங்க, ஓலெட், Qled, இப்போ நேனோ செல் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே என்னென்ன, ஸோ இதெல்லாம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிடி டிவி பற்றி பார்த்துடலாம். ஏன்னா எல்சிடி தான் எல்லாருமே ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டிவி எல்சிடி டிவி தான். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி அப்படின்னா என்னென்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ இந்த லிக்விட் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எல்சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேக் லைட் வச்சுருப்பாங்க. அதாவது அது முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசிஎஃப்எல் லைட்டை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன பல்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பல்பை யூஸ் பண்ணி அதை பேக் லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக் லைட்டுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நிறைய டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் வைப்பாங்க. அதாவது நிறைய டைப் ஆஃப் சீட்ஸ் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கைடு சீட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசம் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்யூசர் ஷீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஷீட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலரைசர் இருக்கும். ஸோ அந்த போலரைசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லிக்விட் கிறிஸ்டல் ஷீட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஷீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போலரைசர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10க்கு மேலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு கடைசியாக நமக்கு அந்த கிளாஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு இமேஜ் தான் எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேக் லைட்டு மூலமாக அந்த லைட்டை யூஸ் பண்ணி அந்த லைட்டை லிக்விட் கிறிஸ்டலுக்கு மேலே பட வச்சு அந்த கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் தான் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய காலத்து எல்சிடி டிவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் லைட்டுக்காக நமக்கு அந்த சிசிஎஃப்எல் பல்ப் யூஸ் பண்ணாங்க. அது ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் ஆனால் இப்போ மாடர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிசிஎஃப்எல் பல்புக்கு பதிலாக எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலில் ஒரு சைட்லையோ இல்லை ஏதாவது ஒரு 2 சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் எல்இடி லைட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்இடி லைட்டை யூஸ் பண்ணி ஒரு டிஸ்பிளேயை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு இப்போ தான் எல்இடி டிவி. ஸோ ஒரு எல்இடி டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி இருக்கும். ஸோ ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். நமக்கு அந்த பேக் லைட்டு மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி நமக்கு அந்த பிரின்சிபல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஸோ ஒரு எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல்இடி அந்த பல்பு இருக்குல்ல, ஸோ அந்த பல்புலேருந்து வர லைட்டை யூஸ் பண்ணி அந்த எல்சிடி பேனலில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக வர டிஸ்பிளேக்கு பேர் தான் எல்இடி டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிவியில் இருக்கிற மாதிரி எல்லா ஷீட்ஸுமே ஒரு எல்இடி டிவிலையுமே இருக்கும். ஸோ நமக்கு அந்த பின்னாடி சிசிஎஃப்எலுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் எல்இடி மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு சில டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எண்டில் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு சில டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 எண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு எண்டில் மட்டும்தான் எல்இடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்இடி லைட்டை எப்படி நமக்கு ஒரு பேனல் ஃபுல்லாக பரவ வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் அந்த நிறைய டைப் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஃப்யூசரு, அப்புறம் ப்ரிசம் ஷீட்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு பக்கம் இருக்கிற எல்இடி லைட்டை எல்லா பக்கமும் ஃபுல்லாக பரவ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பரவனதுக்கப்புறம் அந்த லைட்டை நமக்கு அந்த கலர் ஃபில்டரில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது நமக்கு இமேஜாக தெரியுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1920 × 1080p பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ பிக்சல்ஸ் வருதோ அவ்வளோ பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிக்சலில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிக்சல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சப் பிக்சல் தான் நமக்கு அந்த ரெட், க்ரீன், ப்ளூ லைட்ஸ் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு பிக்சல்லையுமே அந்த சப் பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ எல்சிடி டிவியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த லைட்ஸ் ஆன்லேயே இருக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உங்களால் பிட்ச் பிளாக்ல உங்கள் டிவி பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா லைட்ஸுமே எல்லா பிக்சல்ஸுமே ஆஃப் ஆகாது. ஸோ எப்போவுமே ஒரு சின்ன லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால உங்களுக்கு அந்த பிட்ச் பிளாக் இருக்காது. ஸோ அதுதான் இந்த எல்சிடி டிவி, எல்இடி டிவியோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பேசிக்காக ஒரு டிவியோட பிரின்சிபல் இதுதான் கைஸ். ஸோ ஒரு டிவி இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்சிடினா எல்சிடின்னு சொல்கிறாங்க, எல்இடி யூஸ் பண்ணாங்க எல்இடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓலெட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா Qled அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்பவே ஹைடெக்கான எல்இடிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓலெட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓலெட் அப்படின்னா ஆர்கானிக் எல்இடி. எல்இடினா நமக்கு தெரியும், லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ அதே மாதிரி தான் ஓலெட்னா ஆர்கானிக் எல்இடி. ஸோ அந்த எல்இடி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்சிடி டிஸ்பிளேஸில் இருக்கிற லைட் மாதிரி கிடையாது. இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சல்ஸுக்குமே நம்ம தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிக்சலையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் இந்த ஆர்கானிக் எல்இடியோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் வருது. ஸோ அந்த பிளாக் பேக்ரவுண்டில் சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நமக்கு அந்த பிளாக் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிட்ச் பிளாக்காக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லா பிக்சல்ஸுமே ஆஃபில் இருக்கும்.
ஏன்னா வந்து நம்மளால் ஒவ்வொரு பிக்சலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றனால ஸோ அந்த பிக்சல்ஸ் எல்லாமே ஆஃப் இருக்கிறனால நமக்கு அந்த பிட்ச் பிளாக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல சப்ஜெக்ட் வேணுமோ அந்த இடம் மட்டும் நமக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓலட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு அந்த பிட்ச் பிளாக் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஓலட் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி இதோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே சேம் தான் கைஸ். நமக்கு அந்த பிட்ச் பிளாக் ப்ளஸ் ஒவ்வொரு பிக்சல்ஸையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிக்சல்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு டிரான்சிஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் டிஎஃப்டி இல்லைனா வந்து தின் ஃபில்ம் டிரான்சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிக்சலையுமே கண்ட்ரோல் பண்ணி எனக்கு இந்த பிக்சல் வந்து இப்போதைக்கு ஆனில் இருக்கணும் இல்லை இப்போதைக்கு ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுனால தான் அந்த ஓலட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ரிச் கலராக இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து பிட்ச் பிளாக் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஓலட் டிவிஸில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலட் டிவிஸில் வந்து எந்த விதமான பேக் லைட்டுமே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த எல்இடிஸ் எல்லாமே தன்னைத்தானே வந்து லைட் பண்ணிக்கும் அப்படின்றனால நமக்கு எந்த விதமான பேக் லைட்டுமே அதில் தேவையில்லை. ஸோ ஓலட் டிவிஸில் வந்து எந்த பேக் லைட்டுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Qled. ஸோ அந்த Q அப்படின்னா என்னென்னா வந்து குவாண்டம் எல்இடிஸ். ஸோ குவாண்டம்னா என்னென்னா வந்து குவாண்டம் டாட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து குவாண்டம் எல்இடி அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா Qled அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவாண்டம் டாட்ஸ்னால் என்னென்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்இடிஸ் தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிறனால அது வந்து குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாண்டம் டாட்ஸ் மூலமாக ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து Qled அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த Qledல பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் லைட் வந்து அவசியம். இந்த பேக் லைட் வந்து குவாண்டம் டாட் மேலே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்கன்னா அது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜுக்கு பேர் தான் வந்து Qled அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில Qled டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பல்ப் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த குவாண்டம் டாட்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குவாண்டம் டாட்ஸ்னால ஒரு பியூர் மோனோக்ரோமேட்டிக் லைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட்னா ரெட்டு, இல்லை க்ரீன்னா க்ரீன், ப்ளூனா ப்ளூ, இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டாக என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பிக்சல்லையும். ஸோ அதனால தான் வந்து Qled டிவிஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஓலட்டை கம்பேர் பண்ணும்போதும் சரி, Qledல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஸ் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். பட் ஆனால் அதனால வந்து பிட்ச் பிளாக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேக் லைட் யூஸ் பண்ணுறோம். அதனால ஒவ்வொரு பிக்சலையுமே நம்மளால் ஆஃப் பண்ண முடியாதனால Qledல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஓலட்ல இருக்கிற மாதிரி பிட்ச் பிளாக்னஸ் வந்து இருக்காது. ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு எல்சிடினா என்ன, ஒரு எல்இடினா என்ன அப்படின்னு புரிஞ்சிட்டாலே வந்து நமக்கு இந்த Qled, OLED இதெல்லாமே வந்து ஒரு ஈஸியான ஒரு டேர்ம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹைடெக்காக போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் டிவிஸ் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஒப்பேக்காக இருக்கும் அந்த டிவி பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா மிரர் மாதிரி இருக்கும் அந்த டிவிஸ். ஸோ அந்த மாதிரி டிவிஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு டிவியில் வந்து பிக்சல்ஸ் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 இன்ச் டிவி வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிவி வந்து ஒரு ஹெச்டி டிவியாக இருக்குது. ஸோ ஹெச்டி டிவி அப்படின்னா வந்து 1280 × 720 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 40 இன்ச்சில் இவ்வளோ கம்மியான பிக்சல்ஸ் இருந்ததுன்னா அந்த பிக்சல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 40 இன்ச்சுமே நிரப்புறதுக்காக ரொம்பவே பெருசாக வந்து அந்த பிக்சல்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி டிவியில் வந்து ஒரு இமேஜ் பார்க்கும்போது ஒரு பிக்சல்ஸ் எல்லாமே ரொம்பவே பெருசாக இருக்கிறனால ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜ் வந்து ரொம்பவே ஜூம் பண்ணால் அந்த பிக்சல்ஸ் எல்லாம் உடையும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அதிகமான இன்ச்சஸ் பெருசாக இன்ச்சஸ் போனீங்களா அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 43 இன்ச் டிவி வாங்குறீங்க அப்படின்னா அந்த 43 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிவியாக இருக்கணும். அதாவது 1920 × 1080p பிக்சல்ஸாக இருக்கணும். ஸோ எவ்வளோ அதிகமான பிக்சல் டென்சிட்டி இருக்கும் நமக்கு அவ்வளோ அதிகமான பிக்சர் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமான இன்ச்சஸ் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமான பிக்சல்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து 43 இன்ச்சஸ்னால் வந்து 4Kவே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.